வணக்கம். பொதுவாக பட்டாசு சேல்ஸ் வந்து தீபாவளி டைமில் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கடந்த 4 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு செம்ம சேல்ஸு. நேற்று ஒரு 10,000 வாலா, முன்னாடி ஒரு 10,000 வாலா, இன்னைக்கு வெடிச்ச 10,000 வாலா தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கனவருக்கு கடைசியாக, அதாவது இந்த பதவி ஏற்பாரா மாட்டாரா அப்படிங்கிற குழப்பத்தில் வைக்கிற கடைசி வெடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி திருத்தத்தோட ரீஷூட் பண்ணி தான் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இந்த வீடியோவை நம்ம பண்ணி முடிச்சோன்னே, அதாவது யூ-டர்ன் போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா திருப்பியும் வீட்டில இருந்து கிளம்பி ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு இருக்காரு. ஆளுநர் வந்து சந்திக்கிறாரு. அதுவும் அவர் மட்டும் இல்லாம சிபிஎம், அப்புறம் சிபிஐ, காங்கிரஸ், இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லா தலைவர்களும், விசிக எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு இருக்காரு, ஆட்சி அமைக்க வந்து உரிமை கோர்றதுக்காக அப்படிங்கிற நியூஸ் வந்தோட பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரீஷூட் பண்ணி போடப்பட்ட பகுதி தான் இது. ஸோ ஆளுநரை சந்திச்சோன்னே லெட்டரை கொடுத்துட்டு இப்போ மீண்டும் வெளியில வந்து தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பி இருக்கிறார். ஸோ இப்போ நம்மளுக்கு வர தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கனர்லாம் வந்து அவங்களுடைய 2 நாளா 3 நாளா ஒரே ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கல்ல, நாளைக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த விஜயை நீங்க ஜோசப் சந்திரசேகர் விஜய் ஆகிய நான் அப்படின்ற அந்த சீனுக்காக காத்திருந்தீங்களே, அது வந்து நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 3 மணி அளவில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போறதாகவும், ரொம்ப அவசரமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் வந்து அழைப்பு விட போகிறாங்க. ஏன்னா இந்த கடைசி நேரத்தில் யாருக்குமே வந்து தெரியவே இல்லை என்ன நடக்க போகுது. முற்றிலுமா விஜய்க்கும் தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் வரைக்கும் விசிக வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ ஒரு வழியா ஆளுநர் போய் இப்போ சந்திச்சு உரிமை கோரியிருக்காரு. கேரளாக்கு போக வேண்டியவர் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த சந்திப்பை முடிச்சுட்டு வந்து கேரளாக்கு போக போறாரு போல இருக்கு. அங்க ஒரு பதவியேற்பு விழா நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கு. திருப்பவும் வந்து ஆளுநர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருந்தாலும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கே இப்போதான் வந்து ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சீட்டு எடுத்துட்டோம், பட் அந்த சீட்டில் போய் உட்கார்றதுக்கு, பதவி ஏற்கிறதுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து தாமதம் ஆயிடுச்சே, கூட்டணி கட்சிகள்லாம் திரட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சே அப்படின்னு வந்து நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு தாவேக்கனர்லாம் வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து தூங்குவாங்க. நாளைக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த கண்குள்ளா காட்சியை வந்து காண்பார்கள் என்று ஒரு பாசிட்டிவாக நம்புவோம். நிஜமாவே வந்து இதை முடிச்சு விட்டா போதும், அடுத்த நிலைமைக்கு போனா போதும், இவர் ஆட்சியில வந்து அமர்ந்து தன்னுடைய ஆட்சியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா தரப்பினருமே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரீசனுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழப்பம் வந்து தமிழ்நாட்டில் நீடிச்சுட்டே இருந்தால் தமிழக மக்களுக்கு, தமிழக அரசியலுக்கு நல்லது இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நல்லது இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முடிவு ஆளுநர் சைட்ல இருந்து பாசிட்டிவா வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சார் அப்படியே இருங்க சார், திருப்பி வேற எதுவும் ட்விஸ்ட் எல்லாம் வச்சிடாதீங்க. அது எதுவும் இந்த கண்டென்ட் வந்து மாறிடும்ன்றதுக்காக இல்லை, எங்க தமிழ்நாட்டோட தலைவிதி மாறி அதுக்கப்புறம் பிரசிடென்ஷியல் ரூல் இல்லை உங்க ரூல் கீழே வந்து பாத்தீங்கன்னா பாஜக நம்ம 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெனியூவல் பிளான் போட்டு ஆண்டுருமோ அப்படிங்கிற பயம் தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ ஒரு வழியா தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படிங்கிற பேர் இல்லாம ஒரு புதிய கட்சி 50 ஆண்டுகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்க போகுது. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயம் மைனாரிட்டி கவர்மெண்டா, ஏன்னா கூட இருக்கிற கூட்டணி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு முடியதான் போகுது. அதற்கு முன்னாடி நிறைய தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இது வந்து நிஜமாவே வந்து ஒரு கல்ச்சுரலாவே அண்ட் உங்க கட்சி மேல இருக்க பேரு அண்ட் உங்க குடும்பத்துக்கு எந்த விதத்திலுமே நல்லதே இல்லை. நெல்லை மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பதவி ஏற்கல, தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீக்குளிச்சு தன் உயிரை வந்து மாய்ச்சிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஒருத்தர் ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொசு மருந்தை வந்து கரைச்சு குடிச்சு சாக ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து விசிக ஆபீஸ்க்கு வெளில வந்து பாத்தீங்கன்னா கையை கிழிச்சு, அவர் விசிக தொண்டரா தாவேக தொண்டரான்னு தெரியல, விஜய் கூட கூட்டணி சேரணும், அவர் பதவி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு கையை கிழிச்சுக்கிட்டாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புலம்பி அழுது வீடியோ போடுறாரு. நிறைய பேர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அழுகுற மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு. நான் ஒன்னே ஒன்று சொல்றாங்க, யாருக்கு வேணா நீங்க ஓட்டு போட்டுக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க, ஆனா நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கிறது பாட்டு நீங்க நடக்கும், நீங்க ஓட்டு போட்டது மட்டும் உங்களோட கர்ம வந்து முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் வந்து நடக்கும். நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த ஒரு கல்ச்சர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்காரங்களுக்கும் குழந்தைங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்ற குற்றச்சாட்டை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது டிபேட்டபிள். பட் அதை நீங்களே உண்மையாக்கிறாதீங்க. ஏன்னா நீங்களே அதை வீடியோ எடுத்து போடுறது மட்டும் இல்லாமல் நீங்க பண்றதை வந்து வீடியோவா எடுத்து எல்லா செய்தி சேனல்களையும் போடுறாங்க, பிளஸ் சமூக வலைதளங்கள் பரப்புறாங்க. டிஎம்கேவோட ஐடி விங் மட்டும் இல்லாம உங்க கட்சியை வெறுக்கிறவங்க எல்லாருக்குமே இது மட்டும்தான் இனிமேல் வேலையா இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே அதற்கான ஆப்ஷனை கொடுத்துறாதீங்க. திரும்ப அவர்கள் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு வந்து சொல்லிட்டாரு. ஆனால் நிஜமாவே அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் இருந்துச்சு. அவங்க முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது நல்லா தெரிஞ்சுது.
அவர் பேசினதுக்கு அப்புறம் தெளிவா நிறைய விஷயங்கள் சொன்னாலும் வந்து பின்னணியில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து புரியுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தில இருந்தே வந்து திருமாவளவனோட பேர் தான் அதிகமா அடிபட்டது மட்டும் இல்லாம அவர் பக்கம் வந்து பேரம்லாம் நடந்துச்சு. முக்கியமான 2 கட்சிகள் வந்து அவரை கூப்பிட்டு முதல்வர் ஆக்கணுன்றது மட்டும் இல்லாம 1500 கோடியும் உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டா கொடுக்குறோம்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து அது பரப்பி விட்டாங்களா இல்ல உண்மையானு தெரியல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்களே, அவங்க கிளப்பி விட்டாங்களோ இல்லையோ அது வந்து ஒரு பேசு பொருளா ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் விஜய் வரா இருக்கு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு தான் பார்த்தா விஜயும் வரல. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போன விஜய் வந்து ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆஃபீஸ்க்கு போகலன்னு தெரியல, உண்மையான தகவல் தெரியல. ஆனால் அவர் வந்தாரு இல்லையோ சோஃபா வந்துச்சு. மேபி விஜய் வராருன்றதுக்காக அந்த சோஃபாவை வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் அதை தான் நம்புறேன். ஆனால் அதுக்குள்ள புஷ்பா படத்துல வந்து ஒரு சீன் எடுத்து உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க. புஷ்பா படத்துல வந்து சோஃபாக்குள்ள காசு இருந்துச்சு, அதனால இந்த சோஃபாக்குள்ளேயும் வந்து காசு இருந்துச்சு, கட்டுக்கட்டாக பணம் வந்து இறங்கியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிராமட்டிக்கா இருக்கு. நம்ப முடியல அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஆட்கள்லாம் வந்து ரகரகமா இருக்காங்க. என்னத்தெல்லாம் கிளப்பி விடுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் தூக்கலாம், ஆனா ஏன் வந்து 4 பேர் தூக்குனாங்க அதுல இருந்தே தெரியலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிக்குலாம் வந்து போறது இல்ல. எனவே விஜய் அந்த கட்சி அலுவலகத்துக்கு வருவார், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மழையில வந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நனைஞ்சிட்டாங்க, அவங்க கொஞ்சம் எரிச்சல் ஆயிட்டாங்க. ஏங்க நீங்க வந்து தள்ளி போட்டு இருக்கீங்க பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வழியா திருமாவளவன் நிபந்தனையற்ற ஆதரவு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ பேசிக்கலி திமுகவோட கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இருந்துச்சோ அதுல திமுக மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு மேல டிவிகே 107 அப்படின்னு வச்சு எல்லா கட்சிகளோட சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது 118 சீட்டு அப்படிங்கறது தாண்டி 2 சீட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஆதரவு கிடைச்சிருக்கு. ஸோ 120 சீட்டோட அவங்க ஆட்சியம் இருக்கிறதுக்கான எலிஜிபிள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுல தான் விஜய் கவர்னர் மாளிகைக்கு போனாரு. ஆனா திருப்பி வந்து விடப்பட்டார், யூட்டர்ன் போட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. திருப்பத்தூர் தொகுதி அங்க வந்து பாத்தீங்கன்னா ரீகவுண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அமைச்சர் பெரிய கருப்பன் உங்களுக்கு தெரியலனா வேற எப்படி சொல்றது, வேணாம் விடுங்க, ரெஃபரன்ஸ் ஒன்று சொல்லலாம்னு நினைச்சேன். அமைச்சர் பெரிய கருப்பன் யாருன்னு நீங்களே கூகுள்ல போட்டு பார்த்துக்கோங்கப்பா. ஸோ அந்த ஒரு ஓட்டுல அவர் வந்து அதை முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டுல வந்து தோத்துட்டாருனால ரீகவுண்ட் வந்து அங்க போயிட்டு இருக்கு. ஒருவேளை அங்க திமுக வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கிட்ட இருந்து மீண்டும் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ அங்கேயும் திருப்பியும் ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயூஎம்எல் அவங்களும் வந்து நாங்க ஆதரவு வந்து கொடுக்கலன்னாங்க, திருப்பியும் அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அது ஆதரவு கிட்ட அந்த கடிதங்கள்லாம் வந்து போனாலும் பாத்தீங்கன்னா வந்து விஜய் விருப்பப்பட்டு இவங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. கொடுத்தா யாருங்க வேணாம்னு சொல்லுவாங்க, வாங்கி தான் வச்சுப்பாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து நம்மள நம்பி வந்தவங்க நம்ம தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் வந்து கொடுப்பாருன்னு சொல்றாங்க. இன்னொரு தகவல் இருக்கு. நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இல்ல. சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த டிமாண்ட்ஸை பெற்றுட்டு தங்க அலைன்ஸ்க்கு வராங்கன்னா எந்த கட்சி பெரிய கட்சியோ அந்த கட்சியோட கண்ட்ரோலுக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்துடும். பட் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற ஒரு வழியில வர்றப்போ இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த பெரிய கட்சிக்கு தலைவலியை கொடுக்கும் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறது அரசியல்ல கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். ஸோ பேசிக்கலி விஜய்க்கு கொஞ்சம் ஒரு டென்ஷனான ஆட்சியா தான் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் உள்ள இருக்கிறதுனால இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொல்றாங்க. அதை தாண்டி நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா 3 பத்தி எழுதி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய புலம்பல் தான். அதுல குறிப்பா ஒரே ஒரு விஷயம், இந்த ஆட்சியை வந்து அமைக்க போற கட்சிக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நான் பண்ண நலத்திட்டங்கள்லாம் நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம தோழமை கட்சிகள் யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு போய் இன்னும் கூட்டணி நிலைக்கிறாங்களோ அவங்க தோழமையை வந்து காட்டுது. இப்போ அவங்க வந்து அந்த கூட்டணிக்கு போனாலும் அதாவது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் டிவிகேக்கு நம்ம கூட்டணியிலேயே தொடர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த காங்கிரஸ் தான் ஜெயிச்சு என்னை வந்து பார்த்து நன்றியும் சொல்ல அறிவாலயத்துல அடுத்த நாளே போயிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளியிருக்காரு. ரொம்ப வருத்தமான ஒரு ட்வீட்டா இருந்துச்சு. சோதனை காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸும் வருது. அதிமுகவோட லோவஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அதிமுக 3வது இடத்துக்கு போனது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குழப்பம் புயலும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அது பேசிக்லி என்ன அப்படின்னா சிவி சண்முகம் தலைமையில் 37 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. அதுக்கு முன்னாடி காலையில எல்லா எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு மீட்டிங் போட்டதாகவும் அந்த மீட்டிங்ல வந்து நிறைய அதிருப்தினால வாக்குவாதங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மத்தியானம் 37 எம்எல்ஏக்கள்
அங்க சி.வி. சண்முகம் வீட்டுக்கு வந்து தனியா மீட்டிங் போறாங்க. மீதி இருக்க எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல அங்க ஒரு தனியா மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலி ட்ரபிள் இன் பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பட் ட்ரபிள் இன் ஹெல்லு ஏற்கனவே வந்து பிரச்சனைக்குரிய இடம். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதிமுக 3வது இடத்துக்கு போனது மட்டும் இல்லாம 2ஆம் மீண்டும் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் உலா வருது. இந்த சூழ்நிலையில திருமாவளவர்கள் உடனே நிபந்தனையற்ற ஆதரவு அளிச்சதுக்கு அதிமுகவோட ஒரு ஃபேக்ஷன் சி.வி. சண்முகம் தலைமையில அங்க பேசினதும் காரணம். ஏன்னா நம்மளோட டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த அதிமுகவோட அந்த ஒரு கூட்டம் நிறைய பேர் நினைக்கலாம் உடனே கட்சி தாவல் நடவடிக்கைகள் செல்லாதுன்னு சொல்லிட்டு 20 எம்எல்ஏக்களுக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா 37 எம்எல்ஏ வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அப்படியே ஆதரவு கொடுத்து அதிகாரத்தில் பங்கு கேட்டுருவாரோ, அதனால நம்ம டிமாண்ட் வந்து இங்க குறைஞ்சிட்டே இருக்கு. அதான அரசியல். அதை புரிஞ்சுக்கிட்டு திருமாவளவர்கள் உடனே முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் காலையில நடந்த மீட்டிங்ல நடந்த சண்டைக்கு அப்புறமா இனிமேல் நம்ம தலைமையில ஒரு ஆட்சி அமைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட தலைமையே இருக்காதுன்ற புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, ஆட்சி பொறுப்பை ஏற்க போகும் கட்சிக்கு வாழ்த்துக்கள்னு. அதற்கு பின்னணியில காரணமே வந்து பாத்தீங்கன்னா இதற்கு மேல அதற்கான வாய்ப்பு பறி போயிடுச்சு அப்படின்னு அவர் உறுதிப்பட்டு நினைச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது இது மூலியமா வந்து தெரிய வருது. அதாவது 3வது கட்சி அதிமுக என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு உறுதியான தகவல்கள் தெரிய வரும். அப்போ அந்த தகவல்கள்லாம் நமக்கு தெரிய வரப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய நிலை என்ன, யார் யாரெல்லாம் நிஜமா உடச்சிட்டு போக போறா, எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன, 37 எம்எல்ஏக்கள் என்ன பண்ண போறாங்க, இதுக்கு பின்னணியில என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தனி காணொலியில உங்ககிட்ட வந்து சொல்றேன். மிக்க நன்றி.